பட்சம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா February 2026 உடைய மாடல் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். ஸ்ரீ ரமணா பப்ளிகேஷனுடைய மாடல் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். நான் சைடுல உங்களுக்கு பேப்பர் அட்டாச் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரவேசிகா பேப்பர் 2 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த வீடியோல நம்ம எஸ்பெஷலி என்ன பார்க்க போறோம்னா எவ்வளவு ரோம் லெட்டர்ஸ் இருக்கு, எந்தெந்த ரோம் லெட்டர்ஸ்ல எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளவு மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக இந்த பிரவேசிகா பேப்பர் 2ல 11 ரோமன் லெட்டர்ஸ் இருக்கு. டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 hours. நீங்கள் டைம் செட் பண்ணிட்டு அலோகேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ சவாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஷியஸான லைனோட தான் உங்களுக்கு புக்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லைன் விடணும்னு அவசியம் கிடையாது. கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்லேயே நீங்கள் அழகாக லைன் டச் பண்ணி எழுதிட்டு அந்தந்த ஸ்பேஸில் எழுதினாலே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீட்னஸ்க்குமே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷன் ஷீட் கேட்கும் போது புக்லெட்டோட அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்து அந்த புக்லெட்குள்ளேயே முடிக்க பாருங்கள். இங்கே 11 ரோம் லெட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்க்கும்போது किन्होंने 5 प्रश्नों को उत्तर एक या दो वाक्य में लिखिए. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் क्वेश्चन आंसर्स கொடுத்துருக்காங்க. 5 क्वेश्चन आंसर्स. ओके, 5 क्वेश्चन आंसर्स எழுதுற மாதிரி இருக்கும். एक या दो वाक्य में ओके 1 or 2 சென்டென்ஸ்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ். அப்போ 5 அட்டன் பண்ணீங்க. ஸோ 5 into 2 equal to 10 மார்க்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 8 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது நல்லா படித்த கொஷினாக இருக்கும் அந்த 5 கொஷின்ஸை மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க 8ல். தென் நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்க்கும்போது செகண்ட் ரோம் லெட்டர். ஸோ செகண்ட் ரோம் லெட்டரில் किसी एक पर टिप्पणियाँ लिखिए. ஸோ ஒரு டிப்பணியாக எழுத போறீங்க. செகண்ட் ரோம் லெட்டரில் டிப்பணியாக எழுதணும். ஒரே ஒரு டிப்பணியாக தான் எழுத போறீங்க. எத்தனை கொடுத்துருப்பாங்க? 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 into 5. ஸோ 5 மார்க்ஸ் இந்த டிப்பணியாஸுக்கு கொடுக்குறாங்க. देन थर्ड रोम लेटर किसी एक पात्र का चरित्र चित्रण लिखिए. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும். ஸோ பாத்திர இதில் எவ்வளோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஸோ தேர்ட் ரோம் லெட்டருக்கு 10 மார்க்ஸு. இதுலேயுமே 3 கொடுத்துருப்பாங்க. பரத் அந்த மாதிரி, குந்தி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு பாத்திரம், அது ஒரு கேரக்டரை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். நல்லா நீட்டாக கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸில் அழகாக எவ்வளோ பார்த்த உடனே ஓகே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மார்க் கொடுக்குற அளவுக்கு நீட்டாக எழுதணும். ஸோ இதில் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஒரே ஒரு எஸ்ஸே எழுதும் 10 மார்க்ஸ். ஸோ ஃபோர்த் ரோம் லெட்டர் பார்க்கும்போது किन्होंने 3 की संदर्भ साहित्य व्याख्या कीजिए. ஸோ ERC எழுதணும். ஸோ இதோடைய ERC கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 6 ERC கொடுத்துருப்பாங்க. பட் எனி 3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 3 இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, ரிவைஸ் பண்ணியிருப்பீங்களா, இந்த மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கிறதும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு 3 ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகாக நீங்கள் சன்வி அதில் கரெக்டாக நீங்கள் அந்த டைட்டில் நேமு, ஆத்தர் நேமு, ஸோ அதோடைய விசேஷத்தா, அதோடைய மாரல், அப்புறம் வியாக்கியா, எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாமே ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரு சப் டாபிக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 3 எழுதுவீங்க. 3 into 5 15 மார்க்ஸ். தென் ஃபிஃப்த் ரோம் லெட்டர் किन्होंने 2 पर टिप्पणियाँ लिखी. ஸோ ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் பார்க்கும்போது 2 டிப்பணியாஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காந்திஜி இருக்காரல்ல, அந்த பாட்டிலேருந்து வர டாபிக்ஸ். ஸோ அதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டிப்பணியாஸ் தான் எழுத போகிறீங்க. இதில் 10 மார்க்ஸ். அப்போ ஒரு டிப்பணியாஸுக்கு 5 மார்க்ஸு. அப்போ 2 into 5 10 மார்க்ஸு. ஸோ ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் மொத்தமாக நம்ம கொடுத்துருக்கிறது 4 டிப்பணியாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே 2 மட்டும் தான் நம்ம அட்டெண்ட் பண்ண போகிறோம். தென் சிக்ஸ்த் ரோம் லெட்டர் கிசி ஏக்கா சேலஞ்ச் लिखिए. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரே ஒரு எஸ்ஏ மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே அந்த காந்திஜி லெசன்லேருந்து வர எஸ்ஏ தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ
அப்போ எத்தனை எஸ்ஏ எழுதுவோம்? ஒரே ஒரு எஸ்ஏ தான் எழுதுவோம். 6th round letterல 3 கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 × 10 10 மார்க்ஸ். ஸோ நீங்கள் அழகாக அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் round letterக்கு ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் தான் ஒரு 10 minutes. ஸோ நெக்ஸ்ட் திப்பனியாஸ்க்கு ஒரு 5 minutes. ஸோ அந்த மாதிரி எஸ்ஏக்கு 10 minutes. ஸோ ஒரு 3 years எழுதணும்னா ஒரு இயர்ஸுக்கு வந்து 5 minutes. ஸோ ஒரு 15 minutes. ஸோ இந்த மாதிரி வந்து அலோகேட் பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 minutes, ஸோ ஒரு 10 minutes, 25 minutes, அது ஒரு 35 minutes, ஸோ இது ஒரு 5 minutes, ஸோ 40 minutes. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ டாபிக்ஸ் வந்து ஒரு 1 hourக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்களே வந்து அலோகேட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள் நீட்டாக. தென் 7th round letter. 7th round letterல வந்து நமக்கு வந்து கிராமர் பார்ட். தென் 7th லிங்கு வச்சன். ஓகேவா? இப்போ வந்து வச்சன் கொடுத்துருக்காங்க, வச்சன் பதிலியே கொடுத்துருக்காங்க. ஸோ லடுக்கா, ஸோ அது இந்த மாதிரி லடுக்கா, சிடியா, தேஷ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து 1 லைன் ஒன்லி ஆன்சர் எழுதுனா போதும். நீங்கள் எதுவும் கொஷின்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆன்சர்ஸ் பட் நார்மல் லெட்டர்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் round letterனா ஃபர்ஸ்ட் round letter, ஃபர்ஸ்ட் round letterல 5th one எழுதிங்கன்னா 5th கொஷின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு தெரியும். அப்போ ஈஸியாக அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ 7th round letterல வந்து எவ்வளோ மார்க்ஸ் பார்த்தீங்களா? 1 × லைக் 5 இருக்குது. 5 நோ சாய்ஸ், 5மே கொடுத்துருப்பாங்க, 5மே அட்டென்ட் பண்ணோம். 5 × 1 5 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. ஸோ 8th லிங்க் வந்து எழுதணும். இதுலேயுமே 5 இருக்கும், இந்த லிங்க்லேயுமே 5 இருக்கும். இதுவுமே வந்து 5 × 1 மார்க் = 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் இது எல்லாமே ஃபுல்லாக கிராமர் பார்ட் தான் இதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து अनेकात शब्दों के लिए एक शब्द लिखिए. ஸோ நீங்கள் 9th round letterல பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்காது. ஸோ அப்படியே வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 9th round letterக்குமே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிங்கிள் லைன் ஆன்சர்ஸ் வந்து எழுதணும். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது 5 மார்க்கு. அப்போது 5 × 1 = 5 மார்க்ஸ். ஸோ நோ ஆப்ஷன்ஸ். 10th round letterல किन्होंने 5 प्रश्न के उत्तर 1 या 2 वाक्य में लिखिए. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 5 கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். இதுவுமே கிராமர் பார்ட்டோடைய கொஷின் ஆன்சர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஸோ அப்போ எத்தனை அட்டென்ட் பண்ண போகிறீங்க? 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான். ஸோ 1 or 2 லைன்ஸ் தான் எழுத போகிறீங்க, சென்டென்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ 8 கொடுத்துருப்பாங்க. எண்ணி 5 काल किसे कहते हैं, संज्ञा की परिभाषा दीजिए, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. क्रिया विशेषण कैसे कहते हैं அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ மொத்தமான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, 2 மார்க்ஸ் 10. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 10. இப்போ 11th round letterல அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் எலாபரேட்டடாக லாங் ஆன்சர்ஸ் தான் எழுதுவீங்க. इन्होंने 3 प्रश्न के उत्तर दीजिए கொடுத்துருப்பாங்க, लिखिए கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா எழுதணும். எவ்வளோ 3 தான் எழுதுவீங்க லாங் ஆன்சர்ஸ். ஸோ 5 சென்டென்ஸ் வர மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 × 5 15 மார்க்ஸு. எஸ்பெஷலி இதில் 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 3 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பர்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கோங்க நல்லா. இது வந்து முழுக்க மாடல் கொஷின் பேப்பர் மட்டும்தான். இது வந்து எக்ஸாமுக்கு வர கொஷின் பேப்பர்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் நல்லா வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாதிரி கொடுத்தா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ரெஃபர் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மாடல் கொஷின் கொடுத்துருது. ஸோ யாரும் வந்து இது வந்து வரப்போகிற கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பர் தான் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் அ மாடல். நீங்கள் வந்து உங்களை வந்து எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ யாருமே வந்து இது வந்து சபாவுடைய பேப்பர்ஸ் இதுதான் வரும் எக்ஸாமுக்கு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இதில் இருக்க மாடல் கொஷின் பேப்பர் மட்டும்தான். இதில் இருக்க கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு எழுதணும். தன்யவாத்.